பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொள்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நீங்க உங்க பெத்தவங்களுக்கு கீழ்ப்படிங்கப்பா. நீங்க உங்க பெத்தவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சீங்களே, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழ்ப்படிற அந்த குணாதிசயம் உங்க வாழ்க்கையில வந்துடும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. கீழ்ப்படிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா சொல்ற வேலை நான் செய்கிறேன், வீட்டு வேலை செய்கிறேன், சாமான் தொலைக்கிறேன், எனக்கு பிடிக்காத வேலை தான் இருந்தாலும் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்கு அந்த வேலைக்கு நான் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம வீட்டுக்காக செய்கிறது எல்லாமே கீழ்ப்படித்துன்னு நினைக்கிறோங்க. கிடையாதுங்க. நம்ம வீட்டுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகளை நம்ம கீழ்ப்படித்தல் சொல்லக்கூடாது. கீழ்ப்படித்தல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால நம்ம அம்மா அப்பா வெட்கப்படக்கூடாது, நம்மளால நம்ம அம்மா அப்பா தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது, நம்மளால நம்ம அம்மா அப்பா துக்கம் அடையக்கூடாதுங்க. எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. அதுதாங்க உண்மையான கீழ்ப்படித்தங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணலாம், நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணலாம். உங்களுக்கு அம்மா அப்பாவுடைய சம்மதத்தோடு நீங்கள் அந்த வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது கீழ்ப்படித்தல். இல்லையா, எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, நான் இவனோட தான் வாழ்வேன், இவனோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுடைய அனுமதியே இல்லாமல் நீங்கள்